ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரத்திலே நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க உங்களிடத்துல வந்திருக்கிறேன். வாங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்க. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாஞ்சையுள்ள ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறவரே, எங்கள் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றுவேன் என்றவரே, எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற தேவனா இருக்கிறீர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் என்றீர். உம்மிடத்தில் எப்படி விண்ணப்பிக்க வேண்டுமோ, என்ன விண்ணப்பிக்க வேண்டுமோ, எப்படி உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற வேண்டும் என்பதை இன்னொரு முறை எங்களுக்கு கற்றுத்தாருங்க என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நீங்க எங்கெங்க இருக்கிறீங்க, எந்த தேசத்துல இருந்து பாக்குறீங்க, எந்த ஊர்ல இருந்து, எந்த பட்டணத்துல இருந்து, எந்த வீட்டுல இருந்து, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து, எந்த ஆபீஸ்ல இருந்து, எந்த கடையில இருந்து அப்பா இன்றைக்கு எங்கெங்க இருந்தோ பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். பைக்ல போகும்போது ஹெட்போன்ஸ்ல நாங்க கேட்கிறோம், கார் டிரைவ் பண்ணி கொண்டு கேட்கிறோம் என்று சொல்லுகிறீங்க. தேவனுடைய வசனம் நமக்கு இன்றைக்கு எவ்வளவு சுலபமா கிடைக்கக்கூடியதா இருக்கிறது பாருங்க. எங்கெங்கேயோ இருக்கிறவர்களையும் தேவன் இப்படியாக அவருடைய வார்த்தைகள் மூலம் பலப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து நான் எவ்வளவோ தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பப்போ உங்க சாட்சிகளும் ஷேர் பண்ணுங்க. தேவனை துதித்து இன்னும் உற்சாகத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடருவதற்கு நீங்க உதவி செய்தவர்களா இருப்பீங்க. 145 சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், எல்லாருக்கும், அது யாரா இருந்தாலும் சரி. ஜெபிக்க எந்த தகுதிகளும் அவசியம் இல்லைங்க. ஜெபம் செய்வதற்கு நான் முதல்ல ஞானஸ்நானம் பெறணும், அப்பதான் நான் ஜெபிக்க முடியும். நான் கிறிஸ்தவனா இருந்தாதான் ஜெபிக்க முடியும். என்னங்க, நான் காணிக்கை கொண்டு வந்தாதான் ஜெபிப்பார்களா எனக்கு என்ற அவசியம் கிடையாது. சர்ச்சில் தான் ஜெபிக்க வேண்டுமா? சிலுவை வைத்துக் கொண்டுதான் ஜெபிக்கணுமா? காலையிலேயே ஜெபிக்கணுமா? சாயங்காலம் தான் ஜெபிக்கணுமா? இப்படி எந்த ரூல்ஸும் இல்லைங்க. எனி டைம், எனிவேர், எப்பொழுதா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் இரவும் பகலும் விடுத்துத்தான் இருக்கிறார். உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை. இங்க பாருங்க, யாருக்கு கால் செய்தாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ், அந்த பதில் கிடைக்காம இருக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு பதில் தருவேன் என்ற ஆண்டவர் உங்க ஆபத்து காலத்தில், உங்க அனுகூல நேரத்தில், உங்கள் தேவையின் காலத்தில், உங்களுடைய பிரச்சனைகளின் காலத்தில் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு பதில் தருவார். அவரை உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு, அதாவது உண்மையா கூப்பிடுதலும் திரும்ப பொய்யாய் கூப்பிடுவதும் இருக்கா என்ன? என்னங்க, சிலர் ஆச்சாரமாக ஜெபம் செய்வாங்க, ஆனா ஒரு சிலர் உண்மையாக ஜெபிப்பாங்க. ஒரு முறை இயேசு ஆண்டவர் சமுத்திரத்தின் மீது நடந்து வரும்போது சீஷர்கள் பூதம் என்று பயந்தாங்க. நானே பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பிறகும் பேதுரு சொன்னார், நீரே ஆனால் நானும் கடலின் மீது நடக்கும்படி செய்யும். சரி, நட என்றார். பேதுரு தண்ணீர் மீது நடந்தான் என்று எழுதியிருக்கு. ஆனால் காற்றை பார்த்து மூழ்க தொடங்கிவிட்டான். கர்த்தரையே பார்த்த வரைக்கும் நடக்க முடிந்தது. அந்த புயல் காற்றை பார்த்த பக்கத்துல பார்த்த உடனே மூழ்க தொடங்கிட்டான். மூழ்கி போகும்போது, அந்த ஆபத்து காலத்தில் மூழ்கி போக எவ்வளவு நேரம் ஆகுங்க? எவ்வளவு நேரம் ஆகுங்க? தண்ணீர்ல விழுந்தவன் மூழ்க 1 மணி நேரம் ஆகுமா? உள்ள போய்கொண்டே இருக்கிறான். அந்த பயங்கரமான ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டான். உடனே ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி பேதுருவை தூக்கி எடுத்தார். என்னங்க, எதற்கு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தாய் என்று கேட்டார். முதல்ல அவர் சொன்னாரு, நீர் ஆண்டவரா இருந்தால்
நீரே ஆண்டவரானால் நானும் வருவேன் என்று ஆனால் என்ற கண்டிஷன் வைக்கிறார் அங்க. நாம கூட அநேக நேரம் அப்படித்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இருந்தால் என்னை காப்பாற்றும். உண்மையிலேயே நீங்க தேவனா இருந்தால் எனக்கு வேலை கொடுங்க. உண்மையாய் நீர் பெரிய தேவனா இருந்தால் எனக்கு கர்ப்ப கண்ணியை தாங்க. அது அப்படி ஜெபிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. நீங்க கூட அப்படி செய்திருக்கிறீங்களா? தேவன் இருந்தால் வர சொல்லு, தேவன் இருந்தால் ஆசீர்வதிக்க சொல்லு, தேவன் இருந்தால் கொடுக்க சொல்லு, தேவன் இருந்தால் என்னையும் ஃபெயில் ஆக்கணும், ஏன் நாம் பாஸ் ஆகவில்லை என்று கொஞ்சம் ஏடாகுடமா பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அது விசுவாசம் இல்லையே, அது முழு விசுவாசம் அல்ல. உண்மையாய் கூப்பிடுவது அல்ல. நீரே வழி, நீரே கதி, நீரே எனக்கு எல்லாம், நீர் செய்வீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். அன்றைக்கு பேதுருவை கை நீட்டி தூக்கி விட்டது போல் இன்றைக்கு உங்கள் பக்கத்திலே இருக்கிற ஆண்டவர் உங்களை பிடித்துக் கொள்ளுவார், விழாமல் உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு இறங்குவாருங்க. தம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே உங்களை தூக்கி எடுத்து நிற்க வைப்பார். பாருங்க, உண்மையாய் கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. பிரச்சனை வரும்போது நாம வேறு கதி இல்லாத போது ஜெபிக்கிறோம் தவிர எல்லா நிலையிலும் எனக்கு ஆண்டவரே கதி என்று நம்புகிறவர்கள் முழு மனதோடு ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க. அவரை உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். எங்கேயோ வானத்தில் இருக்கிற தேவன் அல்ல இவர். நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் தலையை குனிந்து கேட்கிறவரா இருக்கிறார், காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கிறார். நான் செவி சாய்த்து என்னுடைய பக்தர்களின் வார்த்தைகளை கேட்கிறேன், அவர்கள் ஜெபங்களை கேட்கிறேன் என்கிற ஆண்டவர் நமக்கு எது அவசியமோ அதை கேட்டால் கொடுப்பதற்கு, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு அதை தருவேன் என்ற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அநேகர் இந்த நாட்களில் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்க, தேவன் தந்தால் தருவாரு, இல்லாவிட்டால் வேறொன்று, இது நடந்தால் நடக்கும், இல்லாவிட்டால் இன்னொன்று என்பது போல ஒரு ஆப்ஷன் வைத்துக்கொண்டு வேற ஏதோ வைத்துக்கொண்டு தேவனை முழு மனதோடு முழு விசுவாசத்தோடு கேட்பதில்லை. ஆகவே ஒருவேளை நமக்கு சிலது கிடைக்காமல் இருக்கலாம். நீங்க ஜெபம் செய்கிறீங்களா? செய்கிறோம் என்று ஒரு பேச்சுக்கு ஒரு பதில சொன்னால் போதாதுங்க. எப்ப செய்கிறீங்க? எவ்வளவு நேரம் செய்கிறீங்க? என்னென்ன செய்கிறீங்க? யாருக்காக? ஜெபத்துக்கு சில விதிகள் இருக்கிறது, ஜெபத்துக்கு ஒரு முறை இருக்கிறது. ஜெபத்துக்கு வேண்டியது விசுவாசம். நீங்க செய்கிற ஜெபத்தை விசுவாசத்தோடு செய்யணும். நீங்க செய்கிற ஜெபம் தேவ சித்தத்தின்படியாய் செய்ய வேண்டும். அது நமக்கு தெரியாததுனாலே ஜெபம் செய்ய நம்ம தொடங்கினால், ஜெபம் செய்ய ஆயத்தப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம் பட்சம் இருந்து நாம கருத்தா எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, எது தேவனின் திட்டம், எது தேவ சித்தம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்கிற ஜெபத்தை நம்ம செய்ய முடியுங்க. ஜெபத்திற்கு உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில முழு விடுதலை இருக்க வேண்டும். நீங்க உண்மையிலேயே ஆவியில ஜெபித்தால் எந்த பாரத்தோடு, எந்த துக்கத்தோடு, எந்த தேவையோடு, எந்த வருத்தத்தோடு முழங்கால் போட்டீங்களோ அதே வருத்தத்தோடு எழுந்து போக மாட்டீங்க. அந்த அன்னாள் பிள்ளை இல்லை என்ற போது ஆலயத்துக்குள் சென்று அழுது அழுது தன்னுடைய இருதயத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றி விட்டார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அடுத்த வருஷம் உன்னுடைய மடியில குழந்தை இருக்கும் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, அன்றையிலிருந்து அவளுடைய முகத்திலே துக்கம் காணப்படவில்லை என்று. என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார், எனக்கு பிள்ளை கொடுத்தார் என்று இன்னும் தான் கர்ப்பவதி ஆவதற்கு முன்னமே அறிந்து கொண்டாங்க. பிள்ளை பிறக்கும் முன்பே நம்பினாங்க. சந்தோஷத்தோடு வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு அது நிறைவேறுதலை பார்த்தாங்க. அவங்க உடன்படிக்கை செய்தது போல அந்த பிள்ளையை தேவாலயத்தில் விட்டு விட்டாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ஆபத்து காலத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம், ஆபத்து போன பிறகு மறந்து போய்விடுகிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அவ்வளவுதானா? இன்னும் எதுவும் இருக்கா? நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ எப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறாயோ, உன்னுடைய ஆபத்திலே உனக்கு உதவி செய்த ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் கூட உன்னை நிச்சயமா விடுவிப்பாரு.
ஏனென்றால் அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அடுத்து 19வது வசனத்தை பாருங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து நிறைவேற்றுவார். தம்மிடத்திலே பயபக்தி உடையவர்களின் விருப்பங்கள் பாருங்க, ஆபத்திலிருந்து வெளியே வருவதற்கு மாத்திரமல்ல நாம ஜெபிப்பது. நமக்கு இருக்கிற விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவ ஆசீர்வாதம் வேண்டும், தேவ அனுகிரகம் வேண்டும், தேவனுடைய உதவி வேண்டும். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? உதவாத விருப்பங்கள், பாவத்தின் விருப்பங்களை சொல்லாதீங்க. உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலக காரியங்களை எதையோ சாதிக்க வேண்டும் என்கிற இழிவான விருப்பங்களுடனே இன்றைக்கு மனிதன் நிறைந்திருக்கிறான். அதைதான் வாலிப இச்சை என்று, உலக இச்சை என்று, மாம்ச இச்சை என்று, எத்தனையோ விதமான பண இச்சை என்று ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு அதுக்காக விரும்பிக் கொண்டிருக்கிறாங்க இல்லங்க? சொல்லுங்க, நாம உத்தமமானதை தெரிந்து கொண்டால், அவருடைய சமூகத்தை நம்ம தெரிந்து கொண்டால், அவர் ஆசீர்வாதங்களை தெரிந்து கொண்டால், அன்றைக்கு யாக்கோபு போராடும் போது கேட்டுக்கொண்டார், நீர் என்னை ஆசீர்வதியும், அது போதும், நீர் ஆசீர்வதித்தாலே போதும். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையில எல்லாமே இருக்குங்க. அன்னபானங்கள், ஆகாரமும் வஸ்திரங்களும் பொருட்களும் மற்றும் நிம்மதியும் சமாதானமும், குடும்பத்திலே முழுமையான ஆசீர்வாதம், ஆரோக்கியம், ஆவிக்குரிய பலன், செய்கிற வேலையில் ஆசீர்வாதம், அது உண்மையான ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதித்தால் அது என்றென்றும் ஆசீர்வாதம். ஒரு நாள் ஆசீர்வாதம் அல்ல. ஒரு முறை உங்களை ஆசீர்வதித்தால் ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக்குவேன் என்று அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு தந்த தேவன் இன்றைக்கு வரை ஆபிரகாமை ஆசீர்வாதமாக, ஆபிரகாமின் வம்சத்தை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து தாவீதின் குமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்த இயேசாண்டவர் மூலமாக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம் இருதய வாஞ்சியை நிறைவேற்றுவார். என்னுடைய மகள் பிசாசினால் வேதனைப்படுகிறாள் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு கானானிய ஸ்திரீ பின்தொடர்ந்தாங்க. வேண்டுமென்றே ஆண்டவர் அவளை பரிசோதிப்பதை பார்க்கிறோம். உடனே பதில் தராவிட்டாலும் விடாமல் அவள் வேண்டிக் கொண்டாள். திரும்ப திரும்ப வேண்டிக் கொள்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க, ஒரு நாய்க்குட்டியை போல நினைத்துக் கொள்ளுங்க என்ற போது ஆண்டவர் அவளிடத்துல சொன்னாரு, நீ கேட்டபடியே உனக்கு ஆக கடவுது, நீ விரும்பியபடியே உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தை சொன்ன அடுத்த நொடி அந்த நிமிஷமே அந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட குமாரத்தி எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனா விடுவிக்கப்பட்டாங்க. ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதுங்க. அமெரிக்கால இருக்கிற உங்க பிள்ளைக்காக இங்க ஜெபித்தால் அங்க உங்க பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும். இன்னும் எங்கேயோ இருக்கிற பாவத்தின் படுகுழியில் இருக்கிற உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபித்தா அந்த தூக்க மயக்கத்துல, போதை மயக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளை இருதயத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். நம்புங்க, விசுவாசிங்க, உண்மையாய் கூப்பிடுங்க. என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு உபவாச கூட்டம் இருக்கு. விசுவாசத்தோடு நாங்கள் அநேகருக்காக ஜெபிக்கிறோம். சபைக்கு, சபை ஊழியங்களுக்காக, நீங்க அனுப்புகிற பாரங்களுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கிறோம். எவ்வளவு அற்புதமாய் எங்களுக்கு பதில்கள் வருதோ. வெள்ளிக்கிழமை நீங்க ஜெபித்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு பதில் வந்தது. கடந்த மாதம் ஜெபித்தீங்க, இந்த மாதம் பதில் கிடைத்தது என்று சாட்சி சொல்லுகிறவங்களை பார்க்கும்போது ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதுங்க. ஜெபம் எப்படி நம் இருதய வாஞ்சைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிறது என்று நாம நம்பும்படியாக ஆதாரங்களா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஜெபிப்போம், உண்மையாக ஜெபிப்போம், முழு மனதோடு தேவனை வேண்டிக் கொள்வோம். கண்களை மூடுவோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தின் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள ஆச்சார ஜெபம் அல்ல, வழக்கமான ஜெபம் அல்ல, வெறும் வார்த்தைகளால செய்கிற ஜெபம் அல்ல, வாயின் வார்த்தைகளாலே உம்மை துதித்து இருதயத்திலே உமக்கு தூரமா இருக்கிறவர்களாக இல்லாமல் முழு இதயத்தோடும் பலத்தோடும் ஆத்மாவோடும் உம்மை நேசித்து உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளவும், எங்கள் இருதய வாஞ்சைகளை தீர்க்கிறவர் நீரே என்று, உமக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாஞ்சையும் நீர் நிறைவேற்றி என் தேவன் எனக்கு பதில் கொடுத்தார் என்று சாட்சி கொடுக்கும்படியா பரிசுத்த ஆவியின் காரியங்களை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்த என்ன சொல்வேன்னு தெரியும்ல? 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இங்க வாட்ஸ்அப் சேனல் இருக்கு பாருங்க. 893808012334க்கு நீங்க இங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப பாரங்களை நானும் மற்றும் சகோதரர்களும் பார்க்கிறோம். உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதமாக நமக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு உங்களுடைய சபைகளில் உபவாச கூட்டம் இருக்குமானால் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்க. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் மற்றும் சபைக்காகவும் தேசங்களுக்காகவும் உலகிற்காகவும் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு மீண்டும் உங்களை அனுதின தியானத்தில் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.